கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் தொந்தரவு அதிகரித்து வந்த நிலையில் திருவட்டார் அருகே மர்ம விலங்கு கடித்து 3 ஆடுகள் உயிரிழந்ததால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் தொடர்ச்சியாக வனவிலங்குகளின் தொந்தரவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த நிலையில் தற்பொழுது நகர பகுதியிலும் இந்த தொந்தரவு என்பது அதிகரித்திருக்கிறது. நம்ம இப்போ நிற்கும் பகுதி பேச்சிப்பாறை வனப்பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு நகர பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த அளவில் புத்தங்கடை அருகே புதுக்கோடு என்ற ஒரு பகுதியில் நின்றுருக்கோம். இந்த பகுதியை பொறுத்த அளவில் நெல்சன் என்பவரது வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 3 ஆடுகளை மர்ம விலங்கு என்பது கடித்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு அருகிலிருந்து அந்த மலை பகுதியிலிருந்து வந்த அந்த மர்ம விலங்கு இந்த 3 ஆடுகளையும் கடித்து உதவி போட்டு சென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பீதியை மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மோடு நெல்சன் இணைகிறார், அவரிடமே கேட்போம். சார் வணக்கம், நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்க? காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்து பார்த்தோம். என்னைக்கும் வந்து பார்க்கும்போது வந்து பார்க்கும்போது 3 செத்து கிடக்கு. மேலும் ஒரு நபர் இணைகிறார், அவரிடமே கேட்போம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கியதாக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அரசு எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்? இந்த பகுதியில் தொடர்ச்சியாக வன விலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கடந்த நாட்களிலே வனப்பகுதிகளிலிருந்து மர்ம விலங்குகளெல்லாம் நம்முடைய ஊருக்குள் நுழைந்து ஆட்களை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த பகுதியிலும் கூட சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீட்டிலே 2 ஆடுகளை மர்ம விலங்குகள் கடித்து குதறி விட்டு சென்றிருக்கின்றது. அதுபோன்று திரு நெல்சன் என்பவருடைய வீட்டிலும் நேற்று இரவு மர்ம விலங்குகள் வந்து 3 ஆடுகளை கடித்து சிதறி போட்டுவிட்டு சென்றிருக்கின்றது. முறையாக வனத்துறைக்கு தகவல் அனுப்பியும் வனத்துறை அதிகாரிகள் மர்ம விலங்குகள் என்ற சந்தேகத்திலே தட்டி கழித்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அரசு மாவட்ட நிர்வாகமும் இதுபோன்ற மர்ம விலங்குகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வனத்துறையை பொறுத்த அளவில் இது ஒரு மர்ம விலங்கு என கூறிவிட்டு சென்றிருக்கும் இந்த நிலையில் இங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பீதி என்பது அடைந்திருக்கின்றனர். காரணம் என்ன விலங்கு என்று தெரியாத நிலையில் தொடர்ச்சியாக குழந்தைகளுடன் வசிக்கும் இவர்கள் மிகப்பெரிய அளவில் பீதி என்பது ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இது என்ன விலங்கு என கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இந்த மக்களின் கோரிக்கையாக வந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.